கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட டாப் கெய்னர், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு லாஸ்ட்டாக பார்த்துருவோம். அப்புறம் ஒரு 5 இல்லை 6 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுகிறது. ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு உங்களோட முடிவே இறுதியானது. ஸோ நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி புல்ரன், அதாவது மறுபடியும் ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 225 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனால் நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும் அப்படின்னு நம்ம நம்பியிருந்தோம். பட் ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ட்ரெண்ட் லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன இருக்குன்னா, உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகே, இப்போது நமக்கு தேவை மார்க்கெட் மேலே போகணும். பட் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு எக்ஸாக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா அந்த சப்போர்ட்டுக்கு நியரில் தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக், அதாவது இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புல் பேக் கொடுத்துருக்கு. அதுக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் இந்த 25,347 அப்படின்ற இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 712 பாயிண்ட்ஸ், 1.3% என்ன இருக்குது, உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த ஜோன்லேருந்து புல் பேக் கொடுக்கும்னு எதிர்பார்க்கல. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷார்ட் கவரிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டுக்கு நியரில் கூட வரலை. ஸோ இருந்தாலும் பார்ப்போம். ஸோ இது ஷார்ட் கவரிங் ரேலி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ரேலி கண்டினியூ ஆகும். ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நிஃப்டி அண்ட் நிஃப்டியும் உங்களுக்கு உடச்சிருக்கு. ஸோ நிஃப்டி கீழே விழுகாதப்போ பேங்க் நிஃப்டியும் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டி ஒரு ரேலியை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா, அதாவது நிஃப்டியும் உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக மேலே முன்னேறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் நெட்வெப் பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 11% என்ன இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த டார்கெட் நியர்பையில் இருக்குது. ஸோ அதாவது எப்படின்னு ஒரு மண்டே ட்ரேடிங் செஷனில் கூட என்ன பண்ணலாம், ஸோ டார்கெட்டை ரீச் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெட்வெப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4,362 அப்படின்றது உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு 46%. ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம இங்கே கொடுத்துருந்துருப்போம். ஸோ இங்கே கொடுத்தது ஒரு 26%, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 46%. ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை நெட்வெப் கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஐடியா பொறுத்த வரைக்கும் ஒரு 3.8% என்ன இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட உங்களுக்கு டார்கெட் நியரில் தான் இருக்குது. ஸோ ஒரு டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ₹9.98, அதாவது ₹10 அப்படின்றது உங்களுக்கு ஐடியாவோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஜெய்கார்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 3.8% என்ன இருக்குது. ஸோ உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. ஸோ அதாவது ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த நம்ம இப்போ பாருங்கள். ஸோ கிளியர் கட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை உடச்சி மேலே போணுச்சு. அதாவது இந்த சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த
இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸை இங்கே இதுக்கு முன்னாடி பாருங்கள். ஸோ இங்கே உடைக்க ட்ரை பண்ணியிருக்கு, பட் முடியலை. அதுக்கப்புறம் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கு, முடியலை. ரீடெஸ்ட் கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் உடச்சி மேலே போணுச்சு. மேலே போயிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்து இப்போது இன்னொரு சான்சஸை நமக்கு இந்த ஸ்டாக் வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து பக்காவாக என்ன இருக்குது, உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் அப்படியே புல் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது ஸோ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றதுக்கு இதை வந்து நம்ம புல் பேக் திருப்பி கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் இதை வந்து நான் என்ன பண்ணலாம்னா ஸோ புல் பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இப்போ இதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எல் வந்து இந்த சேனலுக்கு கீழே வச்சுக்கலாம் ஒன்று. ஸோ இதை எப்போ நம்ம சொல்கிற மாதிரி ப்ராப்பரான ஓப்பன் க்ளோஸோட ஒரு பேரிஷ் கேண்டில். ஸோ இதை எஸ்எல் ஜோன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, 174 இங்கே வரும்போது ஒரு ஸ்மால் ஒரு சைட்வேஸோ இல்லை 2-3 டேஸோ வந்து உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம். பட் இருந்தாலும் ஸோ நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்கான இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ஜோன் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டாக இங்கே வச்சுக்கலாம். 391 அப்படின்றது உங்களுக்கு இதோட டார்கெட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இன்னொரு ஜோன்லையும் இங்கே நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை இன்னும் இருக்குது. இந்த ஜோனில் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா டார்கெட் வைக்கலாம். இந்த 247 அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஆமாம், இந்த 247 அப்படின்றதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 391 நம்ம செகண்ட் டார்கெட்டாக நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் தீபக் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஸோ கீழே லாஸ்ட்டாக ஒரு 3 கேண்டில் பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அகைன் மறுபடியும் ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி அகைன் மறுபடியும் டார்கெட்டை நோக்கி இது போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டார்கெட் வந்து உங்களுக்கு இன்னும் 1746 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். இன்னும் நம்ம டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ நேற்று ஒரு 2% வந்து என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் நம்மளோட டார்கெட் அது ஹிட் பண்ணிடுச்சு, அகைன் மறுபடியும் மேலே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் PCBL. இந்த PCBL பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஸோ மல்டிபிள் டைம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு எப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுகுதோ அப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகுது, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ஸ்டாக்குக்கு சப்போர்ட்டாக உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பல டைம் ஸோ மல்டிபிள் டைம் என்ன இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ 1 2 3 ஸோ இதுக்கப்புறம் 4 5 இங்கே லாஸ்ட்டாக 6. ஸோ இப்படி மல்டிபிள் டைம் என்ன இருக்குது மல்டிபிள் டைம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப 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 ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ரொம்ப வெரி வெரி ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே அப்படி ரேலி கொடுக்கு அப்படின்னா உங்களுக்கு இதோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹையிலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து பாருங்கள், ப்ரீவியஸாக பார்க்கும்போது இந்த லாஸ்ட் 2 டைம் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து அதாவது இதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் முடியலை. அகைன் மறுபடியும் ஃபால். இப்போது லாஸ்ட்டாக இங்கே ஸோ இங்கேயும் உடைக்க முடியாமல் அகைன் மறுபடியும் இங்கே கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் மேலே போகும்போது இந்த ஜோன் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை. ஸோ இது அதாவது இங்கே போயிட்டு உடைக்குதா இல்லையா நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு உடைக்கிற அதாவது ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ப்ராஃபிட்டை கூட இந்த ஜோனில் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உடச்சிச்சு அப்படின்னா இதை உடைக்கணும். ஸோ இதை உடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு என்ட்ரியை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்டுக்கு நம்ம எடுக்கலாம்.
எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இதை உடைக்கணும். ஸோ இந்த சேனல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ராங்கான இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்எல்லை வந்து நம்ம இதுக்கு கீழே நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிசிபிஎல் பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 876 அப்படின்றது உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் டார்கெட் நம்ம வந்து இந்த ஜோன் பார்த்தோம். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹை பார்த்தோம். தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 489 அப்படின்றது உங்களுக்கு தேர்டாகவும், ஃபோர்த்து வந்து அதோட ஆல் டைம் ஹையாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் அதுல் ஆட்டோ. இந்த அதுல் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. ஸோ ரேலி கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஜோனில் தான் நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், ஸோ பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த ஜோனை பாருங்கள். ஸோ இந்த ஜோனில் இருந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் அகைன் மறுபடியும் நெக்ஸ்ட் டேவும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு உங்களுக்கு இந்த சைட்வேஸ் ஜோன். ஸோ இதை முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னா பக்காவாக இப்போ கீழே டவுன் சைடில் வந்துட்டு ஸோ இதோட ப்ரீவியஸ் அதாவது இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு என்ன இருக்குது, இப்போது ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து புல் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒரு வேளை. ஸோ இதை உடைக்கும் பட்சத்தில் இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுக்கும். அப்படியும் இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்னா நம்ம வந்து எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ 425 அப்படின்றது அதாவது இந்த ஜோனுக்கு கீழே எஸ்எல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதாவது இதை உடைச்சாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸோ கீழே வரும்போதும் வெயிட் பண்ணலாம். இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ஃபுல்லாக நம்ம ஓவர் வியூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ரேலி அங்கேருந்து 800 அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ இந்த அதுல் ஆட்டோவோட ஆல் டைம் ஹை. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பித்து ரீடெஸ்ட்டும் எடுத்திருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்மு கூட நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதோட ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டு ஸோ ரிசல்ட்ஸ் ஃபண்டமெண்டல் வேறு ஏதாவது நியூஸஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் எஸ்எல் பார்த்துட்டோம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை ஸோ 671 அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஓரியன்ட் ஹோட்டல். இந்த ஓரியன்ட் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த சேனல் நம்ம ஒரு சைட்வேஸில் தான் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஜோனில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா மேலே போச்சு. அதாவது இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அகைன் அங்கேருந்து ரேலி கொடுக்க முடியாமல் மறுபடியும் ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே சந்திச்சாலும் ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த சேனல் இருக்கும். ஏன்னா இதோட ப்ரீவியஸ் லோ இது தான். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம்னா ஸோ கரெக்டாக இந்த ஜோனில் என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படி போணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 147, செகண்ட் டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை 167 ஆர் இந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நம்ம கம்மியான ஒரு எஸ்எல்லை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வர்றதுக்கு தயாராக இருக்கணும். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லாம் நம்ம என்ட்ராடே மாதிரியே பண்ணணும். ஒரு ஸ்டாக்கை நம்ம கரெக்டாக பிக் பண்ணிவிட்டு இதுதான் எஸ்எல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு தாட்டே நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமான எஸ்எல்லை கொடுக்குற மாதிரியும் வரும் ஒன்று. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் பண்ணுற டைம் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ கரெக்டான இடத்துல எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு அகைன் மறுபடியும் இன்னொரு ஸ்டாக்கில் நம்ம அந்த ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம்னா அனலைசிஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு இந்த EMIL ஸோ எலக்ட்ரானிக் மார்ட் இந்தியா லிமிடெட் அப்படின்ற இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்டுருந்தாங்க. இந்த ஸ்டாக் ஒரு நல்ல கரெக்ஷனாக கொடுத்துருக்கு. அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250
262. ஸோ அப்படின்றது இந்த ஸ்டாக்குக்கு ஆல் டைம் ஹை. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபாலை தான் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 142. ஸோ அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் இப்போ இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட சப்போர்ட்டுக்கு வரணும். இதோட சப்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வரணும், இந்த 120 அப்படின்ற இந்த ரேஞ்சுக்கு வரணும். அதாவது இந்த சப்போர்ட் இருக்குதுலே அந்த இந்த சேனலை வந்து ஹிட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த பவுன்ஸ் பேக் ஆகணும். ஸோ ஷார்ட் டேர்ம் பார்க்கும்போதும் தாராளமாக இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போதே அதோட ஃபண்டமெண்டல் அண்ட் அனாலிசிஸ், மொத்த அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிடணும். ஸ்விங் ட்ரேடிங்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இதையும் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக்கில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதும் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே ஃபண்டமெண்டலாக பண்ண முடியாது அப்படின்றதுனால உங்களுக்கு டெக்னிக்கலாக வியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஜோன் வரும்போது என்ன பண்ணணும், நம்ம வந்து இங்கே வந்து இந்த சேனலை வந்து ஹிட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு நிமிஷம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலை பாருங்கள். இந்த சேனல் வந்து ரொம்ப அதாவது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதுக்கு முன்னாடி 3 டைம்ஸ் வந்து என்ன இருக்குது, இங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு. அகைன் மறுபடியும் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஒரு வேளை இங்கேருந்து ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜோனில் கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். சம்டைம்ஸ் இங்கே இந்த ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி போணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா பிரேக் அவுட்டில் தான் நம்ம வாங்கணும். சப்போர்ட்டில் வந்து நமக்கு இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஜோனை நம்பி நம்ம வந்து எப்போயுமே என்ன பண்ண முடியாது, ஸோ பிரேக் அதாவது கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு புல் பேக் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ அதாவது இந்த ஜோனை இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டிலே பிரிண்ட் ஆகுது. பட் இங்கே வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னு வைப்போம். சம்டைம்ஸ் கீழே விழுகுது அப்படின்னா நம்ம எஸ்எல் எங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கரெக்டான எஸ்எல் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு கீழே வைக்கிறது இங்கே தான் வைக்கணும். ஸோ அப்படி நம்ம அதாவது இது வந்து ராங் என்ட்ரி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட அதாவது ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்டில் நம்ம இந்த சேனலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம், அதாவது கன்ஃபார்ம் பண்ணலாம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத. ஓகே, ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைமிங் நிறையா இருக்குது, அதனால் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் வந்து உங்களுக்கு 246 ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 183 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் அதோட ப்ரீவியஸ் ஹை, ஸோ 220 அப்படின்றது வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு வந்து இந்த அதானி பவர் பற்றி கேட்டிருந்தாங்க. அதானி பவரில் இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அதே மாதிரி மதர்சன் சுமி கேட்டிருந்தாங்க. மதர்சன் சுமிலையும் இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அனலைசிஸ் பண்ணிட்டேன். சுசுலாம் நம்ம இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்டும் நம்ம அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் மசகான் டக்கு பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது இந்த மேசகான் டக் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த மேசகான் டக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 3752. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால் ஆகிட்டு ஸோ இந்த ஜோனில் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த 2591 அப்படின்ற 2591 அப்படின்ற இந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா மேலே போயிருக்கு. ஸோ மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இங்கே பாருங்கள். ஸோ அதாவது இந்த ஜோனில் இருந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு ரேலி கொடுக்க முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு இப்போது சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் இங்கேருந்து உங்களுக்கு இது வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கேருந்து மேலே போகலாம். ஒரு வேளை கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோன் வந்து நம்ம எஸ்எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ இந்த ஜோனுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை வச்சு மெயின்டைன் பண்ணணும். ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம எங்கே சப்போர்ட் எடுத்துருக்குன்னு பார்த்துருக்கோம். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனில் இப்போதைக்கு கரண்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜோன், இந்த ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இங்கே தான் சப்போர்ட் எடுத்துருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, அப்படி போகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 3349 இல்லைன்னா 3350 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் இதோட ப்ரீவியஸ் கை இந்த 3752 உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம பல பயனுள்ள ஸ்டாக்குகள்லாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு நீங்கள் அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் சிம்பிள். ஸோ நீங்களாகவே டெய்லி ஒரு 5-6 ஸ்டாக்கை வந்து நீங்கள் எடுத்து, அதாவது நம்ம இந்த ஸ்டாக் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டாக்கையே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ட்ராப் பண்ணி பழகலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.